ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒன் பாட் சிக்கன் ரெசிபி செய்ய போகிறோம். நாளைக்கு சண்டே கண்டிப்பாக எல்லாருமே இந்த சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒன் பாட் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு சிக்கன் கூட நல்லா திக்கான கர்ட் ஊற்றிக்குவோம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டுருக்கிற அந்த டைமுக்குள்ளே நம்ம ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் இது எல்லாமே நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணியிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஆனியன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஜிஞ்சர் கார்லிக், இந்த 3ஐயுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம குக்கர் பேன் வச்சுக்கலாம். பேனில் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு ஆட் பண்ணி அடுத்ததாக நம்ம இப்போ கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம இதை ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆனியனுடைய ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவை அதே மாதிரி கோர்ஸாக அரைச்சி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு ஸ்பைஸ் ஜாஸ்தியாக பிடிக்கும்னா இந்த இடத்துல 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே லைட்டாக வணங்கி கொஞ்சம் ஆயில் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நம்ம மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணாலே அதனுடைய ரா ஃப்ளேவர்லாம் போயிட்டு லைட்டாக ஆயில் விட ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஆயில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒன் பாட் சிக்கன் மசாலா செய்யறதுக்கு ஜாஸ்தி தண்ணி வேண்டாம். அளவாக நம்ம வாட்டர் விட்டு பாயில் பண்ணி எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போவே நமக்கு சிக்கன் ஹாஃப் பாயில் ஆயிருக்கு. அதனால் தண்ணி அளவாக விட்டுக்குவோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் டேஸ்ட் பார்த்துக்குவோம். நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துடலாம். இந்த சிக்கன் வறுவல் நல்ல ஒரு கீ ரைஸ்க்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி அண்ட் தோசைக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நமக்கு கிரேவியாக வேணும்னு நினச்சோம் கொஞ்சம் எக்ஸஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வறுவலாக செய்கிறதுனால வாட்டர் எக்ஸஸ் ஆட் பண்ணலை. நம்மளோட சிக்கன் எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செமி கிரேவியாக தான் இருக்குது நமக்கு இந்த கிரேவி. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த சிக்கன் மசாலா சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்ல கமகமகமன் வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சண்டே எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான ஒன் பாட் ரெசிபி எல்லாருமே செய்யலாம், குயிக்காகவும் செய்யலாம். இதே மாதிரியான சிம்பிள் அண்ட் குயிக்கான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.